பாரா. அடிங்க. எந்திரா எந்திரா. எந்திரா எந்திரி எந்திரா. ஏண்டா நானே கடுப்புல நடந்துட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? கொன்றுவேன். எள்ளுதான் என்னைக்கு காயணும், எலி புழுக்க எதுக்குடா காயணும்? டேய் போட்டானா, இவ்வளவு நேரம் ஆயும் பூங்குடி இன்னும் வரலன்னு சொல்லி நான் எவ்வளவு கவலையா இருக்கேன் தெரியுமா? ஒருவேளை நீ காதல சொல்றது கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். டேய் அடிக்க முடியலையே. மச்சான், உன் காதல் தெய்வீக காதல் தான் மச்சான். ஆனா அவ வந்தாதானே உன் காதலையே சொல்ல முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயமா கோவிலுக்கு வருவா. இன்னைக்கு நான் லவ்வ சொல்லுவேன், நான் லவ்வ சொல்லுவேன். நான் அம்மா ஆகுறேன்னா உன் அண்ணன் அப்பாவாக போறாரு, நீ அத்தையாக போற. விஷயம் கேள்விப்பட்டா உங்க மொத்த குடும்பமும் அப்செட் ஆயிடும்ல. அண்ணி வா பூங்குடி. பால் எடுத்துட்டு வந்தேன், கீழே பார்த்தேன், என் ரூம்லயும் பார்த்தேன், அங்க உங்களை காணும். அதான் வெயில் காலம்ல ஏசி போட்டா கூட உள்ள இருக்க முடியல, அதான் சும்மா காத்தாட நிக்கலான்னு வந்தேன். என்னாச்சு, உன் முகமே சரியில்லை. இல்ல அண்ணி, நான் நல்லாதான் இருக்கேன். ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நிஜமாவே எதுவும் இல்ல அண்ணி. அது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன் அண்ணனை பத்தி. முதல்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தேவையில்லாம அன்னைக்கு உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டேன். அதான் அத நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு அப்பாவாக போறேன்ற சந்தோஷத்துல இருந்திருப்பார்ல, அந்த சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். மாமா தப்பானவருங்கிறதுக்காக நான் ஏன் உங்க அண்ணன் கிட்ட கோவப்படணும், சண்டை போடணும்? ஏன் புருஷன் நல்லவரு தானே, அவர் என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்டவரை சங்கடப்படுத்திட்டோன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனிமே நான் அவர் கூட கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். எனக்கு உண்மையா இருக்கவர்கிட்ட நான் ஏன் சண்டை போடணும்? உங்க அண்ணன் உண்மையானவரு, நேர்மையானவரு, நல்லவரு. அவரை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, நீங்க அண்ணன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறேன். அண்ணனை விட நான் தான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்றேன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய், எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்ன ரியாக்ட் பண்ணாமே நிக்கிற? இல்ல அண்ணி, கொஞ்சம் தலை வலிக்குது, அதான். ஓ அப்படியா, சரி, சீக்கிரம் போய் மாத்திரை போட்டு போய் தூங்கு போ. இந்தாங்க அண்ணி. என் வம்சம் தலைக்க பேர் சொல்ல போற என் பேராண்டிக்கு அராரோ அராரோ அரிரோ அரிரோ. பெரியவனே, உனக்கு பிறக்க போற பையனுக்கு பர்மாவுல இருந்து தேக்கு கொண்டு வந்து ஊஞ்சல் பண்ணிருக்கேன்பா. எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, பேர் வைக்கிறனுக்கு சந்தன மரத்துல தொழில் செஞ்சு அதுல போட்டு ஆட்டுவோம். இங்க பாரு, என் பேரன் விளையாட காரு. ஒதுங்கு, என் பேரன் காரு மோதிட்டு போகுது. இந்த கிளிகிளிப்பு பாத்தியா, சிங்கப்பூர்ல இருந்து வர வச்சது. இந்த பாரு,
நாளைக்கு என் பேரன் பிறந்து தூக்கி கொஞ்சிறப்ப அவன் உச்சா போகும்போது என் மேல தான் விழுகணும். அது என் பேரனுடைய தீர்த்தம்பா. பெரியவனே சந்தோஷம் தானே? அப்புறம் ஒரு விஷயம், என் பேரன் பிறந்து வளர்ந்த உடனே அவன் படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல எல்கேஜி சீட் வாங்கிட்டேன். ஏன் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி வச்சிட்டேன். அவன் என் பேரன் படிக்க சீட்டு கொடுக்கலன்னா காலேஜ் நடத்திடுவானா? என்ன சந்தோஷமா? இந்த பாரு, அப்புறம் அவனுக்கு பேர் வைக்கும் போது எங்க தாத்தன் பேரையும் எங்க அப்பன் பேரையும் சேர்த்து வைக்கணும், சரியா? என்னம்மா உன் பிள்ளைக்கு இது போதுமா, இன்னும் வேணுமா? ஐயோ இதுவே போதும் மாமா. அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, என்ன வேணாலும் கேளு. என் வீட்டுக்கு வாரிசா வர போறான். நினைக்கும் போது பெருமையா சந்தோஷமா இருக்கு. என்ன பெரியவனே நீயே மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? ஒண்ணு இல்லப்பா, சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய், நம்ம வீட்டுக்கு வாரிசு வர போது எல்லாரும் கொண்டாட்டமா சந்தோஷமா இருக்கணும், என்ன? பாத்தியா அர்ச்சனா, உங்க மாமாவ பேர குழந்தை வரப்போகுதுன்னு குழந்தையாவே மாறிட்டாரு. இது தெரியாம நீ பாட்டுல வருத்தப்பட்டு பேசிட்ட. பேர குழந்தை வரப்போகுதுன்னு எப்படி கொண்டாடுறாருன்னு பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் மாறும். பெரியவனே பா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. நீ உள்ள வா. வா. அண்ணா சூப்பரா இருக்குண்ணே. கூப்பிட்டீங்க? அப்படியே ஒண்ணு விட்டேன்னா எல்லாம் மாறுங்கிற? எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்ற? இல்லங்க, அது வந்து குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷப்பட்ட சிவசாமி அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஏத்துக்குவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே? ஆமாங்க, அதுக்காக பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம கையிலயா இருக்கு. ஏய் வாய் மூடு. பொம்பளை பிள்ளை பிறக்குன்ற நினைப்பு இருந்தா கூட அத்தனையும் எடுத்து போட்டு கொளுத்திடுவேன். ஓ மருமக ஆம்பளை பிள்ளையை தான் பெக்கணும். ஆண் வாரிசு இந்த வீட்டுக்கு பேர பிள்ளையா வரணும். நம்ம கையிலயா இருக்கு, நம்ம காலியா இருக்குன்னு சொல்லி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. உன் மருமக பொம்பளை பிள்ளைய பெத்தான்னா அப்படியே ஆஸ்பத்திரியில இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சொல்லு. இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது.